ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கறனா எந்த நாய்டா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல. அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ் வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க. அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போணும். வந்தாச்சு இப்ப போலாம். நேரம் காலம் வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றானே. டேய் விசுவநாதா வாடா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏய் பரதேசி என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படி தான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கே தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விசுவநாதா வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விசுவநாதன் சார்? ஒண்ணில்லைங்க. வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏய் ராயப்பா நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுதே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்து பாத்து நேரா கூப்பிடுடா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ தரேன் நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடக்க சொல்லு. இல்லனா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல தரேன். யார் கேட்டு ஓத்திட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மலங்க அதுனா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் திருச வந்தா மட்டும் கொடுத்துறாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமா. மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல் ராக் கண்ட்ரோல் கோர்ட் சட்டம் ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசனை எல்லாம் பேசிட்டுங்க. இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார் அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அத நீ கரெக்டா கொடுத்துறணும். சரி அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளை பெருச்சாலி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி தலையில பூ வச்சிருக்க. நீங்க வைக்காதுங்க. நீங்க ஏங்க போடறியாது கட்டலாங்களா? கட்டனா என்ன கட்டாடி இறக்கணுமா? போங்க கூட்டிட்டு வாடினா. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? யாரா வீட்டுக்காரரு? அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஏரியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றா. இங்க பாருங்க முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம் 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துறேன். வாடகை ஏத்துன்னு சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய்? ஆமா 100 ரூபாய் தானே? யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம் நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு முடியாத. உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா உங்களுக்கு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பீர் வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா?
வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க, நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்ததானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலனி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோளா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட்டு போறாங்க. போடா. என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சோகமா எழுதிட்டு இருக்கற? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கால் ஊட்டிட்டு போறீங்க, நான் இங்க போறது. அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி. இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை. இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது 4 தடவை போயிட்டனே. என்ன கக்கூஸ்கா, பொய் பேசாதடா. ஆக வேண்டிய வேலை பாருடே. ஓம் சாவகாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமா தேவி பூஜயாயே நமஹ. உஷா 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 உஷா. பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாத்தியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம், விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆளை காணுமே. மேடம், இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். மண்டபுள்ள என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லி இருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அன்னைக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க. இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ்ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார்.
ஐம் சோ சாரி. ஐயோ ரத்தம் வருதே. ஐயோ எங்க அடி பலமா பட்டுருச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அத நான் என்னன்னுக்கே சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே, இதுக்கு போய் முந்தானே அதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தாணி மூஞ்சில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர்தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல் நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸ் அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம சொல்லி வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்ட்டுங்க. உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஆட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல். வரட்டுங்களா? ஹாய் ஹாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.